ஹாப்பி சண்டே. இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சு யோசிச்சு இன்னும் நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கி டிப்ரெஷன் ஆக்கி அதுக்குள்ளேயே போய் விழுந்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி அதுக்குள்ளேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வெளியே வரணுங்கிறதுலாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் தோண்டி உள்ளே போய் உட்காந்துக்கிறோம். நம்ம தான் எழுந்துச்சு மேலேயும் வரணும். அதனால் அதை பற்றி மட்டுமே நினைக்காம அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம்னு சொல்லிட்டு நினைக்கணும். இப்போ ஒரு நம்ம காலில் முள்ளு குத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முள்ளு குத்திச்சு, ஐயோ எனக்கு முள்ளு குத்திச்சுன்னு சொல்லி நம்ம உட்காந்து அழுது இது புலம்பினாலாம் அந்த முள்ளு வெளியே வராது. இல்லைனா எனக்கு எப்படி நீ முள்ளு குத்த வைக்கலாம்னு சொல்லி கடவுள்கிட்ட சண்டை போடுறதோ இல்லை முள்ளுக்கிட்ட சண்டை போடுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணாலாம் முள்ளு வெளியே வராது. ஒன்று நம்ம ஒழுங்காக நடந்து போயிருக்கணும், முள் இல்லாத இடமா பார்த்து நடந்து போயிருக்கணும், இல்லை செருப்பு போட்டு போயிருக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கணும். எதுவுமே பண்ண மாட்டோம். எல்லாம் முள்ளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு முள்ளே குத்திக்கக்கூடாது, இது இப்படி நடந்துக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சா அது பிரயோஜனமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துக்கணும். எடுக்கிறது இல்லை. சரி நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம தான் யோசிக்கணும். வெளியே வரணும் அப்படின்னா அந்த முள்ளு குத்திச்சு அப்படின்னா அதை அழுத்தாமல் நம்ம தான் நேராக நடந்து போகணும். இன்னும் அழுத்தம் கொடுக்க அது இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க அது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையாக உங்கள் மனசுக்குள்ளே வளர்ந்து உங்களை நீங்கள் தான் இழந்துட்டுருக்கீங்க. அதனால் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஊசி வச்சு நம்ம அந்த முள்ளை எப்படி மெதுவாக எடுத்து பொறுமையாக வெளியே எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆனது அது கொஞ்ச நாள் விட்டு அதுவே ஆறிடும், அதுவே சரியாக போயிடும், ஹீல் ஆகிடும். அது மாதிரி தான் நம்மளும் அந்த இதை எப்படி எடுக்கணுங்கிற வழியை மட்டும் தேடிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருந்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். எதையுமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம போட்டு அதை குழப்ப அது ரொம்ப 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 நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்குவோம். அதனால் எப்பயுமே கிளியரான மைண்ட் செட்டில் இருங்க. எல்லாத்துலேருந்துமே வெளியே வர முடியும். நம்ம நம்பாமல் வேறு யார் நம்புவா? ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ரெண்டும் ஒன்று தான். பாசிட்டிவாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.